அமைக்க ஒரு தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடிதம் அளித்து நேற்று வந்து ஒரு அழைப்பு விடுத்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை சூளைமேடு அமீர்ஜான் தெருவில் உள்ள அந்த மத்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் அலுவலகத்திற்கு முன்பு கூட்டரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்திற்கு பிறகுதான் மத்தியத்திற்கு மேல நிர்வாக குழு கூட்டமும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் பெற்று பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஆட்சி அமைக்க 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கடிதமானது தாவேகா தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுவதான நிலையிலும் இருமுறை நேரில் ஆளுநரை சந்தித்து தாவேகா தரப்பில் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனாலும் 110 இடங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி ஆளுநர் திட்டமாக கூறியிருந்தார். அதை அடுத்துதான் நேற்றைய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டது தாவேகா தரப்பிலிருந்து ஆதரவு கேட்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கோரி வந்த நிலையில் அவசர செயற்குழு கூட்டமானது நிர்வாக குழு கூட்டத்திலும் நடத்தி இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியான நடைபெற்று வருகிறது. அதே போலதான் அவசர செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில கூட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவர்களது அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று விடுதலை சிறுத்தை திட்டமிட்டபடி அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறவில்லை. அதே போலதான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக மு. வீரபாண்டியன், எம். டி. ரவி, பெரியசாமி, டாக்டர் ரவீந்திரன், கே. சந்தானம், ராமசாமி, டி. எம். மூர்த்தி, பத்மாவதி, செல்வராஜ், எம். ஆறுமுகம், சிவபுண்ணியம் ஆகிய 12 செயற்குழு கூட்டத்திலும் பங்கேற்க கூட உள்ளது. அதே போலதான் இந்த கூட்டம் முடிவு பெறுவதற்கு பின்புதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.